உலகினுடைய மிகப்பெரிய பொருளாதார சக்தி அமெரிக்கா. அதனுடைய மொத்த தேசிய கடன் தற்பொழுது 39 டிரில்லியன் அமெரிக்க டாலரை நெருங்கிவிட்டது. இந்திய மதிப்பில் சொல்வதென்றால் சுமார் 3000 லட்சம் கோடியை தாண்டிவிட்டது. அதை போல அமெரிக்காவுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ கூட 100 விழுக்காட்டை தாண்டி இருக்கிறது. சில கணக்குகளில் அது 120 விழுக்காடு வரை சென்று விட்டதாகவும் கூறுகிறார்கள். அதாவது அந்த நாட்டினுடைய ஒரு ஆண்டினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியை விட, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதனுடைய கடன் மிக அதிகம். ஆனால் அமெரிக்கா அந்த கடனை வெறும் இலவச திட்டங்களுக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக சாலைகள், விமான நிலையங்கள், பாதுகாப்புத்துறை, தொழில்நுட்ப ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, பல்கலைக்கழகங்கள், செயற்கை நுண்ணறிவு, இராணுவ தொழில்நுட்பம், தொழில் முதலீடுகள் போன்ற நீண்டகால பொருளாதார சக்தியை உருவாக்கும் துறைகளிலே அவர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களான ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்றவை உருவாக்குவதற்கு காரணமான சூழலை உருவாக்கியதும் அந்த முதலீடுகள் தான். வரலாற்றில் பார்த்தா அமெரிக்கா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மிகப்பெரிய கடனில் இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த கடனை உற்பத்தி பொருளாதாரமாக மாற்றினார்கள். தொழிற்சாலைகள், ரயில்கள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றில் பெரிய முதலீடுகள் செய்ததால் வேலைவாய்ப்புகள் உருவானது. வேலைவாய்ப்புகள் உருவானதால் மக்கள் வருமானம் அதிகரித்தது. வருமானம் அதிகரித்ததால் வரி வசூல் அதிகரித்தது. அதுவே அரசின் கடனை கட்டுப்படுத்தவும் உதவியது.